So welcome to Tanglish Tamilan channel. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து M3 அப்படினு சொல்லக்கூடிய Transforms and Partial Differential Equation. சப்ஜெக்ட் கோட் வந்து MA6351 அண்ணா யூனிவர்சிட்டி கோட் இது. ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு யமனா இருக்கும். நிறைய பேர் அரியர் வைப்பாங்க, அரியர் வச்சு ரொம்ப நாள் கிளியர் பண்ணாமல் இருப்பாங்க. இது வந்து கஷ்டமான சப்ஜெக்ட்னு சொல்கிறத விட கஷ்டம்னு சொல்லி நம்ம கஷ்டமாக்கிட்டாங்க சப்ஜெக்டை. ஸோ ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் அது. அதை கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம் மார்க்கு. இதில் மொத்தம் 5 யூனிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் யூனிட் வந்து ஃபோரியர் சீரீஸ், தேர்ட் யூனிட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபோர்த் யூனிட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், ஃபிஃப்த் யூனிட் வந்து இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் வந்து ஆல்ரெடி நம்ம படித்தது தான். இந்த டி டேஷ் அந்த சம்லாம் வரும். ஸோ அது ஒரு ப்ரெஷ்அப் கொடுத்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை புரிஞ்சிக்க முடியும். செகண்ட் 2 and 4 பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபார்முலா பேஸ்ட் தான். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கொசைன் சைன் சீரிஸ் ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சம் போட்டுடலாம். இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்லாம் போட்டுடலாம். ஸோ 2 and 4மே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ 2, 4 போட்டுருவீங்க, 1 போட்டுடலாம். தேர்டு வந்து 5 சம் தான் இருக்குது. ஸ்ட்ரிங்கு, ராடு, அப்புறம் பிளேட், பேரல் பிளேட். இந்த 3 சம்மையும் பார்த்துட்டோம்னா ஸ்டெப்ஸு தான் எல்லாமே. இந்த ஸ்டெப்ஸு கரெக்டாக போட்டாலே உங்களுக்கு பாதி மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 மாடல் சம்ஸையும் பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டு நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். 5th யூனிட் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. கம்பேரிங் டு அதர் 4 யூனிட்ஸ் 5th யூனிட் வந்து ஈஸி தான். ஸோ அதையும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அந்த சப்ஜெக்டை. ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வரும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சி ப்ராப்ளமும் அப்புறம் ஹையர் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இந்த 2 ப்ராப்ளமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஸோ இது ரெண்டும் ஃபஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது ரெண்டில் கண்டிப்பாக ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா தான் ஒன்று வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். செகண்ட் யூனிட் வந்து ஃபோரியர் சீரீஸு. ஸோ இதில் வந்து ஃபுல் ரேஞ்ச், ஹாஃப் ரேஞ்ச், ஹார்மோனிக் இருக்குது. இதில் ஹாஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசைன் சைன் வரும். ஹார்மோனிக் அனாலிசிஸ் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேபிளா காலம் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோரியர் சீரீஸும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பட்டு இது படிச்சுட்டா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு 4th யூனிட். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சிடலாம் 2 and 4. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் பிடி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங், ராடு, பிளேட் 3 மாடல் சம்ஸ் தான். அந்த ஸ்டெப்ஸ் ஒன்று 4 ஸ்டெப்பு இருக்கும். அந்த 4 ஸ்டெப்பு வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 3 மாடல் சம்மையும் நம்ம போட்டுடலாம், மார்க்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சொன்ன மாதிரி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சைன் அண்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து செகண்ட் யூனிட்டில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது ஃபார்முலா வந்து டிஃபர் ஆகும் கொஞ்சம். அதுவும் பாசவால்ஸ் ஐடென்டிட்டி, அது வந்து கொசைன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அது பாசிவால்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான யூனிட் தான், பட் இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். செகண்ட் யூனிட் படிச்சிட்டோம்னா இது ஈஸியாக முடிச்சிடலாம். இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கன்வல்யூஷன் தியரம் பார்த்துக்கணும். ஸோ இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. மற்ற 4 யூனிட் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் M3, இவ்வளோ தான். நம்ம ஒரு 1 month ப்ரிப்பேர் பண்ண டைம் போதும். ஸோ படிச்சிட்டோம்னா இன்னும் ஈஸியாக M3 வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.